இது உலகத்துல இருந்து பிரிஞ்சு வந்துட்டோம். இந்த பாவம் அந்த பாவம்லாம் இப்ப இல்லை. இங்க சொல்றது புரியுதுங்களா? அந்த பாவம்லாம் இல்ல. இப்போ இங்க வந்த பிறகு தன்னுடைய சொந்த மக்கள் தான், ஒரே குடும்பம் தான். சின்ன சின்ன கசப்புகள், வெறுப்புகள், காப்புணர்ச்சிகள், சண்டை சச்சரவுகள், என்ன சொல்றது, புறம் பேசுதல், இது எல்லாமே நிரம்பி இருக்கு. அதனாலதான் இது பாவத்தை ரட்சிக்காதுன்னு சொல்றோம். ஆமே, தண்ணி ஞானஸ்தானமானதே பாவத்தை ரட்சிக்க. இன்னும் அந்த காய் இருக்குமே. அல்லேலூயா. இந்த முதல் நியமமாகிய இந்த தண்ணி ஞானஸ்தானத்துக்கும் இரண்டாம் நியமமாகிய இந்த ராபோஜனத்துக்கும் மத்தியிலே தேவன் வாக்களிக்கப்பட்ட, தேவனால கொடுக்கப்படுகிற அந்த பரிசுத்த ஆவி ரொம்ப முக்கியம் வேணும். ஆமென். அது என்ன செய்கிறது? இப்ப தண்ணி ஞானஸ்தானமானது வேறு பிரித்து கொண்டு, உலகத்திலிருந்து வேறு பிரித்து கொண்டு வந்தாலும் இந்த கசப்பு, காப்புணர்ச்சி, எல்லா பொறாமை, எரிச்சல் தான் இருக்குது. மறைமுகமா இருக்குது. கரெக்டுங்களா? உள்ள ஒன்று சொல்லுது,